ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு எக்ஸ்பர்டைஸ் ஜாப்ஸ். டுடே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தாங்க. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து அந்த வேலைவாய்ப்பு வந்திருக்குங்க. என்கேஜ்மெண்ட் ஆஃப் லா கிளர்க் கம் ரிசர்ச் அசோசியேட்ஸ் ஆன் ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்டுவல் அசைன்மெண்ட். இது வந்து ஒரு டெம்பரவரி ஜாப் தான் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும், அதே சமயம் ஒரு நல்ல சேலரியும் இருக்குது. லா கிளர்க் கம் ரிசர்ச் அசோசியேட்ஸ் இந்த சுப்ரீம் கோர்ட்டில் தாங்க இந்த வேலைவாய்ப்பு. எவ்வளோ சேலரி தராங்கன்னா 80,000 பர் மந்த் ஃபார் த அசைன்மெண்ட் டேர்ம் 2025லேருந்து 2026, ஒரு வருஷம் டியூரேஷன். பட் இருந்தாலும் உங்களுக்கு மாதமானா 80,000 பர் மந்த். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற மாதிரியும் இருக்கும், அதே சமயம் ஒரு சேலரியில் இருக்கிற மாதிரியும் இருக்கும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் மஸ்ட் பி லா கிராஜுவேட், பேச்சுலர் டிகிரி இன் லா இன்க்ளூடிங் இன்டகிரேட்டட் டிகிரி கோர்ஸ் இன் லா ஃப்ரம் எனி ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டி, இன்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெகனைஸ்டாக இருக்கணும், அதே சமயம் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஃபார் என்ரோல்மெண்ட் ஆஸ் அட்வொகேட்டாகவும் இருக்கணும். கேண்டிடேட் ஸ்டடிங் இன் த 5th இயர் ஆஃப் த 5-year இன்டகிரேட்டட் லா கோர்ஸ் ஆர் த 3rd இயர் ஆஃப் த 3-year லா கோர்ஸ் ஆஃப்டர் கிராஜுவேஷன் இன் எனி ஸ்ட்ரீம் வில் ஆல்சோ பி எலிஜிபிள் டு அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் போக கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், ரைட்டிங் எபிலிட்டிஸ், நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் இன்க்ளூடிங் ரிட்ரைவல் ஆஃப் டிசைர்டு இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் வேரியஸ் சர்ச் இன்ஜின்ஸ் ப்ராசஸ் சச் அஸ் ESCR, மேனுபத்ரா, SEC ஆன்லைன், லெக்ஸிஸ், நெக்ஸிஸ், வெஸ்ட்லா எக்ஸட்ராஸ் இதெல்லாமே தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20லேருந்து அதே மாதிரி 32 இயர்ஸ். எப்போனா 7/2/2025 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மெத்தட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Part 1 மல்டிபிள் சாய்ஸ் பேஸ்டு கொஷின் வச்சுருக்காங்க. டெஸ்டிங் த கேண்டிடேட்ஸ், உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குது, லா பற்றி தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. செகண்ட் ஒன் சப்ஜெக்டிவ் ரிட்டன் எக்ஸாமினேஷன் கவரிங் ரைட்டிங் அண்ட் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸை பார்ப்பாங்க. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ. மொத்தம் 3 டிவிஷன் தான். மல்டிபிள் சாய்ஸ் கொஷின், சப்ஜெக்டிவ் ரிட்டன் எக்ஸாமினேஷன், தேர்டு இன்டர்வியூ. சாய்ஸ் ஆஃப் டெஸ்ட் சென்டர் Part 1 அண்ட் Part 2 ஷால் பி கண்டக்டட் ஆன் த சேம் டேன்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த சிட்டிஸ்னால் அகமதாபாத், ஆம்லா, பெங்களூரு, போபால். நம்ம லோக்கலில் ஏதோ ஒன்று இருக்கான்னு பார்க்கலாம் ஒரு நிமிஷம். ஹைதராபாத், பூனே, ராஜ்புத், திருவனந்தபுரம், விசாகப்பட்டினம், சென்னை இருக்குது பாருங்கள். இப்போ கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு பெங்களூர், சென்னை, திருவனந்தபுரம், விசாகப்பட்டினம் இதெல்லாம் பக்கமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சென்டரில் போய் நீங்கள் எழுதிக்கலாம். நிறைய பேர் வந்து நம்ம கமெண்டில் கேட்டே இருக்காங்க எந்த சென்டரில் எழுதுறதுன்ட்டு. மோஸ்ட்லி PDF ஃபுல்லாக படித்து பாருங்கள், அதில் கிளியராக கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டைம் நான் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறேன். இங்கே சென்னை இருக்குது, திருவனந்தபுரம் இருக்குது, விசாகப்பட்டினம் இருக்குது. நீங்கள் போய் Part 1, Part 2 கிளியர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கிளியர் பண்ணால் மட்டும்தான் Part 3 இன்டர்வியூ. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 9/3/2025. Part 1 எக்ஸாமினேஷன் வில் பி கண்டக்டட் இன் ஆன்லைன் மோட் அண்ட் கொஸ்டின் பேப்பர் ஃபார் எக்ஸாமினேஷன் வில் பி விசிபிள் ஆன் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் அண்ட் கேண்டிடேட்ஸ் ஹேவ் டு ரைட் ஆன்சர் இன் பென் பேப்பர் மோட் சொல்லியிருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா sci.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபா. க்ளோசிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 14/1/2025. ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ரிட்டன் டெஸ்ட்டுக்கு கொஞ்சம் ப்ராப்பராக வரணும், எது இல்லீகல் மெத்தட்ஸ் எது யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்ட்ரா திங்ஸை கிளியராக படித்து பார்த்துக்குங்க. என்ன வியூவர்ஸ், இந்த மாதிரி சூப்பரான ஜாப் டே தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் எங்களோட எக்ஸ்பர்டைஸ் ஜாபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.